இன்னைக்கு நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்கலாம், வாக்கு வித்தியாசம் அடிப்படையில் தேஜஸ்வி தான். அப்படி தேஜஸ்வி வந்து ராகுலுடைய வருகையை காத்திருக்காரு. விஜய்க்காக வந்து ராகுல் வருவாரா? திமுக எந்த அளவுக்கு நிற்குதோ அதே அளவுக்கு தானும் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இன்னொரு விஷயம், ஒரு பண்ணை வந்து வாங்கி பாதி நீ எடுத்துக்க பாதி நான் எடுத்துக்கன்னா எடப்பாடி வந்து அது எப்பயுமே சாத்தியமே இல்லை. தேர்தல் முடிஞ்ச பிறகு நான் வந்து இப்போ ஒருவேளை அப்படி வேற மாதிரி இருந்தால் நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வந்து இப்போ 118 வரல, அப்போ அப்படி பத்தாத பொழுதோ இல்லை அதிகமாக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஆதரவை தருகிறேன் அப்படிங்கிறாரு. ஒரு பொண்ணு பேசுகிறா, நான் வந்து விஜய் போட்டு போடலாம் விஷம் வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு அவங்க இருக்காங்க. பட் அது சரியில்லை. இது ஆரோக்கியமான அரசு சரியில்லைன்னு தான் சொல்கிறேன். ஆனால் ஆரோக்கியமான ஜனநாயகம் இல்லை. ஆனால் ஜனநாயகமாங்கிறது வேற. அந்த அளவுக்கு தீவிரமான 6 ரசிகர்கள் இருக்காங்கன்னு அவர் நம்புறாரு. அவர் நம்ப வைக்கிறாங்க. ரஜினியை சீண்டியதுனால அவர்கள் மறைமுகமாக சபரீசன் வாயிலாக இவருக்கு ரஜினிகாந்த் பேசியிருக்காங்க. பேசி அவர் வந்து இந்த ஒரே கடைசி கட்டத்தில் ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. காலம் பதில் சொல்லும், நீல அப்படிலாம் ரொம்பவும் ஆடாதீங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். காலம் பதில் சொல்லும். பாஜகவை எதிர்த்து நேரடியாகவே இப்போ ஆட்சியில் அவங்க இருக்கும்போதே சொல்கிறாரு, பாஜகவுக்கு பயந்து காவி நிறம் அடிக்க பார்த்தார்கள் நேராகவே குற்றம் சாட்டுகிறார். அப்போது அப்படி இருக்கவர் பயந்து போகணும்னு அவசியம் இல்லை. அதாவது ஃபார்ம் 26ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து மனைவியோடைய சொத்துக்களையும் வந்து நீங்கள் அதில் காமிக்கணும். அதில் வந்து மனைவியும் கையெழுத்து போடணும். அப்போது அதெல்லாம் வந்து இந்த விவாகரத்து வழக்கு வந்திருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி கொடுத்தா தான் அவர் அதில் நிற்க முடியும். ஆன்லைனில் ஒரு மாவட்ட செயலாளர்களோட கூட்டத்தை நடத்துகிறார். அதில் வந்து பாஜகவோட கூட்டணி இந்திய கூட்டணி போகலாமான்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 92 மாவட்ட செயலாளர்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக கூட்டணி போகலாம். ஏன் போகலான்னு சொன்னாங்க அப்படின்னா, எங்களால் செலவு பண்ண முடியாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பல்வேறு விதமான அரசியல் விறுவிறுப்புகளும் வேகமாக செல்ல தொடங்கியிருக்கின்றன. தமிழக அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜபாரதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆதவ் அர்ஜுனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் குறித்து பேசிய பேச்சு 5 நாட்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா என்டிஏ கூட்டணியிலிருந்து விஜய்க்கு எதிர்ப்பாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல் நயனா நாகேந்திரா வரை கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். ஏன் இந்த 5 நாட்களுக்கு முன்பே ஆதவ அர்ஜுனை கூப்பிட்டு, என்ன இதெல்லாம் பேசாதப்பா, அவர் ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவருடைய அருமை என்ன பெருமை என்ன அப்படின்னு பேசியிருக்கலாம். இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலை வந்து இனிமேல் நடக்காது. அதுக்கு ஒரு பின்னணி இருக்குது. அதாவதுன்னா என்டிஏ கூட்டணி வந்து பேசாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து விஜயை வந்து உள்ளே எப்படி எடுத்துட்டு வந்து அப்படிங்கிற பேச்சு இருந்தது. அது அந்த 5 நாளாக என்ன ஆச்சுன்னா தீவிரம் போயிட்டு இருந்தது. அது என்ன ஆச்சுன்னா, அவர் வந்து விஜய் வைச்ச கோரிக்கை என்னன்னா, இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்தார் டெல்லிக்கு. முதல் நாளே வந்துட்டார். அப்போது நைட்டு வந்து அதானி குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து அவர் சந்திக்கிறார். வந்து என்ன வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து அவர் தான் இருப்பார், நீங்கள் வந்து கூட துணை முதல்வராக வந்துருங்க. அப்போது விஜய் வந்து ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் சொல்லி வச்ச அந்த இதனால் வந்துன்னா நேராக சிஎம் சீட்டு தான், அதனால் இப்போ பயப்படாதீங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அதனால் அதை நம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அப்படி வேணால் ஒரு சான்ஸ் நான் பேசுகிறேன், 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கேன், அப்புறம் வேணால் எடப்பாடி இருந்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இவர் பேசியிருக்காரு. பாண்டிச்சேரியில் பட்டாளி கட்சி ஜெயலலிதா போட்ட அது மாதிரியான ஒரு ஐடியா. ஆனால் இதை கேள்விப்பட்ட பிறகு எடப்பாடிக்கு வந்து ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு. ஏன்னா திமுக எந்த அளவுக்கு நிற்குதோ அதே அளவுக்கு தானும் நிற்கணும்னு ஆசைப்படுறாரு. கூட்டணி ஆட்சி கிடையவே கிடையாதுங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்காரு. இன்னொரு விஷயம், ஒரு பண்ணை வந்து வாங்கி பாதி நீ எடுத்துக்க பாதி நான் எடுத்துக்கன்னா எடப்பாடி வந்து அது எப்பயுமே சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தேர்தல்களோட நிறைய இடங்கள் அப்படி மாதிரி பாதியாக வச்சுக்கலான்னு சொல்லும்போது ஒரு பாதி ஆட்சியில் வந்து 2.5 வருஷம் முடிஞ்ச பிறகு இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்ததா வரலாறு இல்லை. ஏன்னா அந்த முதல்வர்கள் அப்படியே தான் கண்டினியூ பண்ணுவாங்க.
முதல்ல சொல்லுவாங்க, ஒத்துப்பாங்க. ஆனால் அதுக்கடுத்து செய்ய மாட்டாங்க. இல்லை சார், பாண்டிச்சேரியில் வந்து இதுக்கான வந்து ஒரு திட்டமே தீட்டப்பட்டது. அதிமுக, அதான் பாமக அதான் நான் 2மே. அது ஒர்க் அது அவுட் ஆகலையே. பார்த்தீங்கன்னா வந்து கை நழுவி போயிடுச்சு. ஆமா. அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா, ஒரு ஆட்சி அதிகாரத்தில இருக்க ஒருத்தர் வந்து இன்னொரு முறை வந்து வா பாதியில வந்து ஆட்சிய விட்டு குடுத்துட்டு போறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ம். ஆனா, இது வந்து இவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மென்ட் வந்து விஜய்க்கு வந்து நாங்க தான், நம்ம தான் அப்படிங்கிற மாரி சொன்னதுனால ஒரு பிரச்சனை. சரி, ஆதவ் அர்ஜுனா வந்து ஏன் ரஜினிய இப்படி தூண்டணும்? அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் ரஜினிய தூண்டுனார்னா, இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட்டு முடிச்சுப்போம். அதானுடைய உறவினர், அதான். அது வேண்டியப்பட்டவர். அவரு வந்து பேசினதுல பேசினதுல விஜய் எந்த அளவுக்கு வந்து அதான் அவர் வந்து என்ன சொல்றாரு, எனக்கு வந்து துணை முதல்வர்ங்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கல. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட்டு நான் வந்து இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி அத பத்தி அப்புறம் பேசலாம். உங்களுக்கு எத்தன சீட்டு அப்படிங்கும்போது எனக்கு 80 சீட் குறையாம வேணும் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. அத தாண்டி எடப்பாடி அவர்கள்ட்ட இது இந்த பேசி போன பிறகு எடப்பாடி கூட 3 பேர் பேசுறாங்க. ஒரு யார் யார் பேசுறா? கான்ஃபரன்ஸ் கால்ல. ஆ எடப்பாடி அவர்களோட வந்து அமித்ஷாவும், ம். தேசிய துணைத் தலைவரா இருக்க ஜெயப்பிரகாஷும் பேசுகிறாங்க. 3 பேரும் பேசுறாங்க கான்ஃபரன்ஸ் கால்ல. அப்போ வந்து அவர் என்ன சொல்றாரு, "எனக்கு வந்து விஜய்க்கு வரதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்ல. ஆனா நான் தான் முதலமைச்சரா இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளோ தூரத்துக்கு பங்கிட்டு குடுக்க முடியாது. நீங்க குறைந்தபட்சம் 40 சீட் குறையாம கேட்குறீங்க. அவங்க வந்து 80 சீட் கேட்குறாங்க. அப்போ 80, 40, 120 போச்சுன்னா, நான் மிச்சம் இருக்கிறதுல வந்து நான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எவ்வளோ 18க்கு +1 குடுக்கணும். நான் டிடிவிக்கு நான் தரணும். மிச்சம் இருக்க சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு. புதிய தமிழகம் கருப்பசாமி வருவாரு. அப்போ எல்லாத்துக்கும் பேசுவதற்கான சூழல்ல நான் 100 சீட் 110, 120 சீட்ல தான் நிக்க முடியும். ஆனா எனக்கு வந்து 118 தேவை இருக்கு. அறுதி பெரும்பான்மை பெற்றால் தான் நான் ஆட்சி அமைக்க முடியும். அப்போ எனக்கான வாய்ப்பை நீங்க வந்து மங்க வைக்கிறீங்க. அதனால எனக்கு வாய்ப்பே இல்ல. இவ்வளோ ஸ்டபனா வந்து எடப்பாடி பேசுவாரா? அப்படிங்கிறதே ஆச்சரியமா இருந்தது அவங்களுக்கு. என்ன கணக்குல பேசுறீங்க? அப்படிங்கிற மாரி அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி ஒரு சூழல்ல ஏன்னா, அவருக்கு வாழ்வா போராட்டம். இப்போ 10 தோல்வி எடப்பாடின்னு சொல்லியாச்சு. இது 11வது தோல்விய வந்து செய்ய முடியாது அத. ஏன்னா, ஏடிஎம்கே வந்து இந்த முறை வின் பண்ணி ஆகணும்னா, நான் இப்படி தான் செய்ய முடியும். அப்படின்னு அவர் நம்புறாரு. இல்ல சார், இப்ப கடந்த சில நாட்கள் முன்பு அவர்ட்ட கேள்வி கேட்கிற பொழுது, விஜய் குறித்து கேள்வி கேட்கிறப்ப எனக்கு அத பத்தி தெரியாதுங்கிறாரு. யார்? எடப்பாடி அதான் பழனிசாமி. அதனால தான் அவர் வந்து மறுக்கிறாரு. அவர் தெரியும். தெரியாமலாம் இல்ல. பேசுனாங்க, பேசப்பட்டுச்சு. ஆனா வந்து இவர் வந்து தெரியும்னு சொல்லிட்டா, அப்போ வந்து அதுல அடுத்த கேள்வி வரும். நீங்க அவர் கூட்டணிக்குள்ள அவர ஏத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? அப்படிங்கிற மாரி வரும். அதனால அது வந்து எனக்கு எனக்கு அது சம்மந்தமே இல்லங்கிறத அவர் வந்து திட்டவட்டமா சொல்றாரு. இன்னொன்னு எடப்பாடி அவர்கள் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஏன்னா, அவரு நெனச்ச மாரி ஓபிஎஸ் அனுப்பியாச்சு. யாருமே இப்போ வந்து அவருக்கு எதிரியே கிடையாது. எல்லாம் அவர் வந்து மோனோபோலியா தனியா தான் ரூட் தான் கிளியரா இருக்கு. தான் தான் பொதுச் செயலாளர்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நிரூபிச்சுட்டாரு. இப்போ சசிகலா அம்மையாரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 சீட் கேட்குறாங்க. அது இவங்களோட தாவேகாவோட பேசுறதுக்கான ஒரு முயற்சி போய்க்கிட்டு இருக்கு. பட் ஆனா தம்பிக்கு நான் அரணா அரணா இருப்பேன், பாதுகாப்பா இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லி யாரு? பார்க்குறாங்க. சசிகலா அம்மையார் சசிகலா மட்டும் அம்மையார். சசிகலா அம்மையார் மட்டும் போறாரா? அ வ மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் போறாங்களா? ராமதாஸ் போல. ராமதாஸ வந்து சந்திக்கவே மாட்டேன்ட்டாங்க. சசிகலா வந்து இவங்க தைலாபுரம் தோட்டத்துக்கு போய் போறதுக்கு அப்பாயின்ட்மென்ட் கேட்குறாங்க. போய் வந்து இல்ல வேணாம் முடியாதுன்ட்டாரு. ஏன்னா இல்ல சசிகலாவோட சார், போற அளவுக்கு மருத்துவர் ராமதாஸ் வந்து விஜய் கிட்ட போறாராங்கிறார். இல்ல போகல. போகல. அதான். ஏன்னா, அவருக்கு வந்து சசிகலாவே அவரால ஒத்துக்க முடியல. ஏன்னா, அவ அது புது கட்சியா இருந்தா கூட, சசிகலா கொஞ்சம் வந்து அரசியல் கூடவே ஜெயலலிதா கூட இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மாரி இருந்தாலும் கூட, அப்படி இருந்தா கூட அவர வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இல்ல, அதுல ஒரு விஷயம் இருக்கு. எப்படின்னா, சசிகலா வந்து சிறையிலேருந்து வெளில வராங்க. ராமதாஸ் ஒரு ட்வீட் போறாரு, மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். விடிய விடிய தெருக்கூத்து நடந்தது போன்ற ஒரு நிகழ்வு. சசிகலா மேல அவருக்கு வந்து நல்ல அபிப்பிராயமே இல்ல. அதனால ஆரம்ப காலத்துலேருந்து ஜெயலலிதா மேலேயே அவருக்கு நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஒரு கட்டத்தில அவர் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிய வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து ஜெயலலிதா தான். அவர் கூட கூட்டு வச்சு அவங்க வந்து கூட்டணி இல்ல, அமைச்சு அது பண்ணாங்க. வந்து அது வேற. அத வந்து ஆமா. வாழப்பாடியார் மூலமா தான் இல்ல நடந்தது. அது அது ஜெயலலிதாவுக்கும் சேர்த்து பண்ணது யாரு? ஆமா. வாழப்பாடியார் தான். வாழப்பாடியார் இருக்கலாம். அது வாழப்பாடியார் தான். ஆமா. வாழப்பாடியார் தான் மூல அந்த காரணம். சூழல தான் சொல்றேன். அது மாரியான வாய்ப்பு வந்து அப்பவே வந்து வாழப்பாடியார் போன்றவர்கள் கூட இருந்ததுனால தான் அத வந்து ராமதாஸ் வந்து ஜெயலலிதாவே ஒத்துக்கிறார். அதனால அப்படி இருக்கவரு சசிகலாவை எப்படி ஏத்துப்பாரு? அதனால வாய்ப்பு இல்ல. அதனால ராமதாஸ் வந்து இங்க போறதா இல்ல. அவங்க வந்து மறுபடியும் பிஜேபியினுடைய அந்த கூட்டணியில இந்திய கூட்டணியில தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி இல்லாத பட்சத்தில அன்புமணிக்கு எதிரா ஆட்களை நிறுத்துவாரு. நம்ம விஜய் அதுல மாற்று கருத்து இல்ல. விஜய்க்கு அதான் வருவோம். வரேன். அது மாற்று கருத்து இல்ல. விஜய பொறுத்தவரை இவன் வந்து தனித்து போட்டிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. ஆனா, இன்னொரு ஆப்ஷன் சொல்றாரு. வெற்றி தேர்தல் முடியட்டும். முடிஞ்ச பிறகு நான் வந்து ஒருவேளை அப்படி வேற மாரி இருந்தா நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தரேன். அப்படிங்கிற ஒரு உத்தரவாதம் குடுத்திருக்காரு. ஒருவேளை இப்போ பத்தல என்டிஏ கூட்டணிக்கு நீங்க வந்து இப்போ 118 வரல. அப்போ அப்படி பத்தாத பொழுதோ இல்ல அதிகமாக இருந்தாலும் கூட நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஆதரவை தருகிறேன் அப்படிங்கிறாரு.
ஏன்னா இவருக்கு வந்து அந்தளவு ஜெயித்துருவோங்கிற நம்பிக்கை இருக்குது. இன்னொன்று ஜான ஆரோக்கியசாமிக்கும் மக்களை ஆதவ சந்திக்காமலே எப்படி சார் ஜெயிப்பாரு? அவருக்கு வந்து இப்போ அந்த அந்த அவங்க இளைஞர்கள் கூட்டம் இருக்குல்ல, அவர் வந்து என்ன நம்புறாருன்னா, நான் வந்து இப்போ இவ்வளோ இந்த சங்கீதா விவகாரத்துக்கு பிறகு கூட 17 வயசுல உள்ள இளைஞர்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாதே. இல்ல 17 வயசுக்கு அவங்க வந்து ஒரு எப்படின்னா 18 வயசுக்கு மேல உள்ளவங்க சரிதான். தான் வாக்குரிமை. கரெக்ட். ஆனா எல்லாருமே அப்படி இல்ல. இன்னொன்னு இந்த இளைஞர்கள் அந்த 17 வயசுக்கு உட்பட்ட சின்னவர்களா இருந்தா கூட, அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறாங்க. அவங்க வந்து தெருக்கள்ல போயோ, இல்ல அவங்க அம்மா, அப்பாக்கள, அவங்க பெற்றோர்களை வந்து எனக்கு போட்டு போடலாம் தான். ஏன்னா ஒரு பொண்ணு பேசுறா, நான் வந்து விஜய்க்கு ஓட்டு போடலாம் விஷம் வச்சு கொன்றுவேன் அப்படின்னு பேசுற அளவுக்கு அவங்க இருக்காங்க. பட் அது சரியில்ல. இது ஆரோக்கியமான அரசியல். சரியில்லன்னு தான் சொல்றேன். ஆனா ஆரோக்கியமான ஜனநாயகமா? இல்லை. ஆனா ஜனநாயகமாங்கிறது வேற. அந்த அளவுக்கு தீவிரமான 6 ரசிகர்கள் இருக்காங்கன்னு அவர் நம்புறாரு. அவர் நம்ப வைக்கிறாங்க. இப்போ ஜான ஆரோக்கியசாமி வந்து இப்போ கிட்டத்தட்ட காங்கிரஸோட பேச்சு வரும்போதே ஜான ஆரோக்கியசாமியும், ஆதவ அர்ஜுனாவும் தான் அவங்க முட்டுக்கட்டை போட்டாங்க. ஏன்னா, ஒரு பனையூர்ல இருக்க விஜய் வந்து என்ன சொல்கிறார், ராகுல் காந்தி வந்து என்னைய வந்து சந்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இவர் போய் அங்க சந்தித்திருந்தால், இவர்கள் பேசியிருந்தால், அது ஒரு மாரியான சூழலுக்கு மாறியிருக்கலாம். ஆனா, அதை எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ்ல. ஏன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பேசுனாங்க அதுல. சார் ராகுல் வரவுக்காக தேஜஸ்வி காத்துட்டு இருக்காரு சார். என்ன தேஜஸ்வி தான் அதிக வாக்கு வித்தியாசம். இன்னைக்கு நிதிஷ்குமார் ஜெயிச்சிருக்கலாம். வாக்கு வித்தியாசம் அடிப்படையில் தேஜஸ்வி தான். அப்படி தேஜஸ்வி வந்து ராகுலுடைய வருகைக்காக காத்திருக்காரு. விஜய்க்காக வந்து ராகுல் வருவாரா? அதைத்தான் சொல்றேன். அதாவது என்ன ஈக்குவல் பண்றாங்கன்னா, நாராயணசாமி தான் இவரு புதுச்சேரி முதலமைச்சர் வந்து ரங்கசாமி வந்து என்னைய வந்து சந்திச்சாரு. அப்போ ராகுல் ஏன் சந்திக்கக்கூடாதுங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்கு. ஆனா ரங்கசாமியும் ராகுலும் ஒண்ணா அப்படிங்கிறது வேற விஷயம். ஒரு தேசிய கட்சிக்கும், ஒரு யூனியன் டெரிட்டரியில இருக்கக்கூடிய பாஜக கூட்டணியில் இருக்க ஒரு முதலமைச்சருக்கும் வித்தியாசம் இருக்கு நிறையா. ஆக இவங்க அதை பத்தி பேச நாட்டினுடைய வேண்டியது. மக்களை எதிர்க்கட்சி தலைவர் சார். யார் ராகுல் காந்தி வந்து பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்து ஒரு அதிகாரமிக்க ஒரு பதவி இல்லையா? இருக்கட்டும். ஆனா அவங்க அவரவர் நினைப்பு தானே, எண்ணம் தானே. அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஜெயலலிதா அம்மையாரை வந்து நரேந்திர மோடி பிரதமர் ஆன பிறகு கூட வந்து சந்திச்சாரு. இல்ல எம்ஜிஆர் வந்து என்ன அதான் என்ன அந்த காலகட்டத்துல அதாவது பார்த்தீங்கன்னா, வலிமையானவர்களை காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லியில போய் சந்திச்சார் இல்ல எம்ஜிஆர். எம்ஜிஆர் சந்திச்சார். ஜெயலலிதா அம்மையாரை வந்து நரேந்திர மோடி வந்து பிரதமர் ஆன பிறகு கூட வந்து சந்திச்சார். வீட்ல போய் சந்திச்சுட்டு போனாரு. ஆக அது மாரி தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக அவர் நினைத்துக் கொள்கிறார். இல்ல அது உருவகப்படுத்திக்கிறாங்க அது அவங்க அவர. மக்கள் முன்னிலையில் நிரூபித்து காட்டுக்கணும்ல. கூட இருக்கவங்க தானே. எப்பயுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு லேயர் வச்சிருப்பாங்க. தன்னை சுற்றி ஒரு ஆட்கள் இருப்பாங்க. அவங்க துதிபாடிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தான் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த மிதப்பிலேயே தான் இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இந்த இந்த போதை வந்து கிட்டத்தட்ட அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாகவே இருக்கு. ஏன்னா எப்போ அவரு எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அவரை ஹீரோவா ஆக்கின பிறகே அப்பாவை மதிக்க முடியாதுன்னா அப்பவும் எனக்கு செல்வாக்கு இருக்கு. அம்மாவை தேவையில்லை, ரைட்டு, ஓகே, நான் என்ன பண்ணாலும் என்னை அக்செப்ட் பண்ணுறதுக்கு கூடவே இருப்பவர்கள் இருக்காங்கன்னு நம்புறாரு. ஆனால் இது அதைத்தான் விஜயகாந்துக்கு எப்படி நடந்துச்சோ, ஒரு ட்ரோல் பண்ணாங்களோ அதே மாதிரியான சூழல் இப்போ மறுபடியும் ஆரம்பிக்க போகிறாங்க. வடிவேலு வந்து அவரை ஆரம்பிச்சிட்டாரு. அவரை வந்து ட்ரோல் பண்ணுறதுக்கு, பேசுறதுக்கு, கிண்டல் பண்ணுறதுக்கு. இல்ல சார், பி.டி. செல்வகுமார் இப்போ அவருடைய பிஏவா இருந்தவர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. விஜயகாந்த் வந்து தனி மனித ஒழுக்கத்திலேருந்து பாமக எதிர்ப்புலேருந்து அவ்வளவு உறுதியாக இருந்தார். யார் விஜயகாந்த் இல்லைங்களா? இருக்கலாம். சரி, நான் இருந்தாரு கரெக்டு. ஆனால் வந்து இப்போது அதுக்காக இவங்களுடைய இப்போ வாதம் என்னென்னா, கலைஞருடைய மனைவி, ஸ்டாலினுடைய மனைவி, உதயநிதி ஸ்டாலினுடைய மனைவி ஆகியோர் வழக்கு போடாதனால அவங்க நல்லவங்களா? அப்படி அர்த்தம் இல்லைல்ல. அப்படிங்கிறது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் வந்து இன்னொரு பின்பக்கம் இருக்குது, இன்னொரு மறுபக்கம் இருக்குது. அவங்க வழக்கு போடலை, அதனால் அவங்க நல்லவர்கள் போல தெரியுதா? அப்படிங்கிறதான் இவங்க கீழே இருக்கக்கூடிய இவங்க ரசிகர்கள் வட்டாரம் வந்து அதை வந்து தன்னை நியாயப்படுத்துகிறாங்க. அதை சங்கீதா கூட அவர் இருக்கிறது வந்து ஓகே பொது தான். வாழ்க்கைக்கு வர்றவர்கள் தங்களுடைய சுய ஒழுக்கத்தை வந்து பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. அதை வந்து தமிழக மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இல்ல அது சரிதான். ஆனா எந்த தலைவருக்கு அப்படி அந்த மாதிரி கடமை இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி? யாருக்கு இருந்திருக்கிறது? யாரையாவது சரியானவர்கள் நம்ம சொல்ல முடியுமா? அவங்களுடைய வாதம் அது. நாம அதை சொல்லவில்லை. ஆனா சொல்றாரு ரஜினிகாந்த் வந்து காலம் பதில் சொல்லும். ரியலா அப்படிலாம் ரொம்பவும் ஆடாதீங்கப்பா. அவர் சொல்றாரு காலம் பதில் சொல்லும் அப்படிங்கிறார். ஏன் 96ல் இதே போன்ற ஜெயலலிதாவை வந்து பாய்ஸ் கார்னர்லேருந்து ஒரே இடத்துல இருக்கோம். அவர் வெளியே வர முடியலை. அவரை புரோட்டோகால் பண்ணி அவரை நிப்பாட்டுறாங்க. அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ 96ல் வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்குறாரு. இந்த யாராலும் இந்த அரசு ஆட்சியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரியான அவர் சொல்லும்போது அந்த வாய்ஸ் வந்து யார் கொடுத்தாங்கன்னா தமாக ஆற தொடங்கிய மூப்பனாரும் திமுகவும் கூட்டணியில் இருக்கும்போது கொடுக்குறார். இப்பையும் ரஜினியை சீண்டியதுனால அவர்கள் மறைமுகமாக
சபரீசன் வாயிலாக இவருக்கு ரஜினிகாந்த் பேசியிருக்காங்க. பேசி அவர் வந்து இந்த ஒரே கடைசி கட்டத்தில் ஒரு வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவுக்கான வாய்ஸ். ரஜினிகாந்த் மட்டும் இல்லை சார், அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா வந்து போயஸ்கார்டில் வந்து கிளம்புனா எங்கே பார்த்தாலும் வந்து போக்குவரத்து டிராஃபிக் ஜாமில் மக்கள் வந்து வெயிலில் வந்து அவ்வளோ அவதிப்பட்டாங்க இல்லைங்களா? மக்களுடைய அந்த கோபங்கள் இருக்குங்களா, அதை வந்து ரஜினிகாந்த் வெளிப்படுத்தினார். இப்போயும் அதான் சொல்கிறாரு. ரஜினிகாந்தை நீங்கள் வந்து சீண்டி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆதவர்ஜுனா வந்து ஒரு பயந்துக்கிட்டு, ரஜினிகாந்த் பயந்துக்கிட்டு தான் கட்சி ஆரம்பிக்கல. அவங்க வந்து திமுக பின்னாடி இருந்து நெருக்கடி கொடுத்தாங்க. அவங்க வந்து தான் இந்த அவர் வரவிடாமல் பயந்துட்டாங்கன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, கடைசியாக கட்சி ஆரம்பித்து நடத்த முடியாது, போதும் வேணான்னு நினைக்க போகும்போது கூட சொல்கிறாரு, எனக்கு வந்து காவி வேஷம் காவி நிறத்தை அடித்து விடுவார்கள் நான் இப்போ முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன், அதுக்கெல்லாம் அடிபணிய மாட்டேன், அதுக்கெல்லாம் அப்படிலாம் நான் பயந்து போய் நான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால் திமுக அதிமுக பெரிய ஜாம்பவான்கள் மத்தியில் நான் வந்து அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்கிறத அவர் சொல்கிறார். ஆக அவர் தெளிவான முடிவில் சொல்கிறார். நான் பயந்து போய் இந்த முடிவு எடுக்கலைன்னு சொல்கிறார். ஏன்னா அன்றைக்கு ஜெயலலிதா அம்மையாரை எதிர்த்து ஒரு விஷயம் சொல்ல முடியுது. நீங்கள் பாஜகவை எதிர்த்து நேரடியாகவே இப்போ ஆட்சியில் அவங்க இருக்கும்போதே சொல்கிறார், பாஜகவுக்கு பயந்து காவி நிறம் அடிக்க பார்த்தார்கள் நேராகவே குற்றம் சாட்டுகிறார். அப்போது அப்படி இருக்கவர் பயந்து போகணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, 2018 அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னதுலேருந்து அந்த கட்டமைப்பு இன்னமும் குறையாமல் இருக்குது ரஜினி ரசிகர்களுக்கு. அவங்க வந்து இன்னும் கட்சி ஆரம்பிக்கலே தவிர அந்த கட்டமைப்பு அப்படியே இருக்குது. மக்கள் மன்றமாக அவர் மாற்றின பிறகு அந்த ரசிகர்கள் கூட்டம் வந்து அப்படியே ரஜினிக்கானதாக இருக்குது. இது பூரா அப்படியே விஜய்க்கு எதிரானதாக திரும்புகிறது. இப்போது அவங்க வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து எல்லா ஸ்டேட்டஸ்லையும் இருக்காங்க. இன்றைக்கு வரைக்கும் அவருடைய படம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஜெயிலர் 2 அடுத்து வரப்போகுது. அதில் நிறைய ஜெயிலர் போனது மாதிரி அந்தளவுக்கு ரொம்ப எதிர்பார்ப்புகளோடு இருக்குது. இன்னமும் வந்து அவர் நம்பர் 1 நடிகராக இருக்கிறார். அப்போது அதில் வந்து இத்தினூண்டு பசங்கள்லேருந்து இவரை போல விஜய்க்கு சொல்லுகிறது போல் அதே அளவு ரசிகர்கள் சின்ன வயசுலேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இருக்காங்க. அப்போது அந்த ரசிகர்கள் கூட்டம் விஜய்க்கு எதிராக திரும்புகிறது. இப்போது ஏன் ஆதவர்ஜுனா வந்து இவரை பேசினார் ரஜினியை அப்படிங்கிறதுக்கு பின்னாடி விஜயோடைய தூண்டுதல் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வந்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் தான் சூப்பர் ஸ்டார்னு இவரே சொல்லிக்கிட்டாரு. இளைய தளபதின்னு சொன்னதோடு விட்டுருக்கலாம். நான் தான் சூப்பர் ஸ்டார், வசூல் ரீதியாக எல்லா வகையிலையும் அவரை விட நான் அதிகமாக இருக்கிறேங்கிற மாதிரி அந்த ஒரு வாதத்தை எடுத்து வந்தாங்க வெளியே ரஜினி ரசிகர்களும் இவங்க விஜய் ரசிகர்கள் சொல்லும்போது. அப்போது அதில் வந்து நிறைய இடங்களில் வந்து விஜயை விட ரஜினி அதிகமாக இது பண்ணிருக்காரு, அதிகமாக சம்பளம் வாங்குறாருங்கிறத அவங்க நிரூபிச்சுக்கிட்டே வந்தாங்க, சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்போது இதில் அஜித் வேற வந்து நடுவில் பேசினார். அப்போது வந்து ரசிகர் மன்றமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு எனக்கு நான் வந்து இதை எப்படியும் மாற்றலை, நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே இல்லைன்னு கூட அவர் வெளியே வந்தார். ஏன்னா யாரையெல்லாம் இப்போ அண்மையில் இவர் ஒரு கூட்டத்தில் விஜய் பேசும்போது அஜித்துடைய ஒரு தொண்டருடைய இதில் அவருடைய வாகனத்தில் அஜித்தோட படம் இருந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதாவது ஒருத்தர் பெர்மிஷன் இல்லாமலே எனக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள்ங்கிற மாதிரியான கருத்தை இவங்களாம் வலிந்து வந்து உள்ளே புகுத்துறாங்க. இதெல்லாம் வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து எப்படி 2016 மக்கள் நல கூட்டணி வந்து வைகோ வந்து மக்கள் நல கூட்டணி தலைவராக கூட எல்லாம் ஒருங்கிணைத்தாரோ, கடைசி நேரத்தில் அவர் தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கிட்டாரோ, அதை போலவே தான் விஜய்க்குமே தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. இப்போது எப்படின்னா, அதாவது ஃபார்ம் 26ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து நீங்கள் வந்து மனைவியோடைய சொத்துக்களையும் வந்து நீங்கள் அதில் காமிக்கணும். அதில் வந்து மனைவியும் கையெழுத்து போடணும். அப்போது அதெல்லாம் வந்து இந்த விவாகரத்து வழக்கு வந்திருக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அப்படி கொடுத்தா தான் அவர் அதில் நிற்க முடியும். அப்போ அந்த ஒரு சிக்கலும் இருக்குது. அப்போ பெரம்பூர் தொகுதியில் நிற்கலான்னு இதெல்லாம் வந்து ஹாஸ்யமாக ஊடகவியலாளர் சொல்லிக்கிறோமே தவிர அவர் இன்னமும் எந்த முடிவுகளையும் வரல. இந்த தொகுதியெலாம் நிற்க போகிறோம் அந்த மாதிரி இதெல்லாம் அப்படின்னு சொல்லலை. சிலர் ஜெயஸ்ரீ பிரபாகரன் போன்ற ஒரு சிலருக்கு இந்த ஆதவர்ஜுனா ஒரு புஷி ஆனந்த் போன்றவர்கள் தீநகரில் நிற்கிறதா ஒரு தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவங்க அறிவிக்கல எதுவும். ஏன்னா இப்போ இந்த 20ஆம் தேதிக்கு மேலே தான் அறிவிப்பாங்க. தேர்தல் வேட்பாளர்கள் தேர்வு நடந்துகிட்ருக்கு. முதல் கட்டத்தை வேட்பாளர்கள் நடந்து முடிச்சுட்டாங்க. இப்போ 2ஆம் கட்ட வேட்பாளர்கள் இப்போ வந்துட்டுருக்காங்க. இப்போ இன்றைக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கு. அது யாருன்னு தேர்வு செய்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பெரிய விஜய்க்கு பின்னடைவு ஒன்று இருக்குது. என்னென்னா, ஈரோடு கிழக்கில் ஈவிகே சம்பத்துடைய பையன் இறந்த பிறகு ஈவிகே சம்பத் வேட்பாளராக நிற்கும் பொழுது இளங்கோவன் இறந்து போயிட்டார். ஏதான் ஈவிகே சம்பத்தோட பையன் முடிஞ்சிட்டாரு. அந்த ஈவிகே சம்பத்தோட பையன் ஈவிகே இளங்கோவன் அவருடைய பையன் இறந்து போனது இடத்துல தான் ஈரோடு கிழக்கில் திரும்பி இவர் நிற்கிறார். நிற்கும்போது திருமகன் இறந்து போயிட்டார். அப்போ அவர் பையன் இறந்த இடத்துல இவர் வேட்பாளராக அறிவிக்கிறாங்க. நிற்கும்போது அந்த இடத்துல ஓபிஎஸும்
அவருடைய வேட்பாளர் அறிவிக்கிறாரு. எடப்பாடி அவர்களும் அறிவிச்சிருந்தாரு. கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் உடைய வேட்பாளர் வந்து வாபஸ் வாங்கிட்டு போனார் இல்லையா? அந்த மாதிரியான சூழல் விஜய்க்கு நிகழும்ங்கிற ஒரு சூழல் இருக்குது இப்போ. ஏன்னா ஒரு தேர்தலில் நிற்கிறதுக்கு தேர்தலில் நிற்கிறதுக்கு விஜய்க்கு நிகழும்னா விஜய்க்காக இல்லை, விஜயோடைய வேட்பாளர்கள். ஏன்னா ஒரு தேர்தலில் வின் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க மறைமுகமாக சொல்கிறாங்க, அவங்க வேட்பாளர்களை சொல்கிறாங்க. அப்போது அதனால தான் புஷி ஆனந்த் வந்து அவர் சிபிஐ விசாரணைக்கு போயிருக்கும்போது ஒரு ஆன்லைனில் ஒரு மாவட்ட செயலாளர்களோட கூட்டத்தை நடத்துகிறார். அதில் வந்து பாஜகவோட கூட்டணி இந்திய கூட்டணி போகலாமான்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 92 மாவட்ட செயலாளர்கள் வந்து 100 மாவட்ட செயலர். ஆமாம், அதாவது இவங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவர் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறார், அதிகாரப்பூர்வமான தகவல். ரைட்டு. அவங்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பாஜக கூட்டணிக்கு போகலாம். ஏன் போகலான்னு சொன்னாங்க அப்படின்னா, எங்களால் செலவு பண்ண முடியாது. அப்போ வந்து நமக்கு 60 தொகுதிக்குள்ளனா யாருக்கான தகுதியான வேட்பாளர்கள் நீங்கள் செலவு பண்ணுறவங்கள வச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தனித்து போட்டிங்கிற முடிவுக்கு வந்து இருக்கிறார். இப்போது தனித்து போட்டிக்கு போகும்போது கடைசியில் அது வந்து ரொம்ப யோசிக்கிறாரா? ஆமாம். ஏன்னா அது இதுதான் பிரச்சனை. ஏன்னா நிறைய இப்போ கூட நான் நேரடியாக பார்க்குறேன். சில வேட்பாளருக்காக வந்து இப்போ தேர்வுக்காக வந்திருக்கவங்களில் பலர் ஆட்டோவில் வராங்க, பலர் வந்து கேபில் வராங்க, அதாவது ஒரு வாடகை கேபில் வராங்க, சிலர் வந்து சொந்த வண்டியில் வராங்க. ஆக இவர்கள் எப்படி 5 கோடி அளவுக்கு செலவு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. அவங்க தேர்தல் வேட்பாளராக அறிவித்த பிறகு ஏப்ரல் 6க்கு பிறகு அவங்க எல்லாம் இவங்க தான் வேட்பாளர்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க யாருக்கிட்டையாவது காசு வாங்கிட்டோ இல்லை அவங்க தனியாகவே முடியாதுன்னு நினச்சிட்டோ வாபஸ் வாங்கிட்டு நாங்கள் நிற்கலைன்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஓபிஎஸ்க்கு எப்படி ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்துச்சோ, அவர் பெரிய தகுதியான தலைவர் இல்லைன்னு ஒரு எண்ணம் உருவாச்சோ, அது மாதிரியான ஒரு எண்ணத்தை 41 பேர் இங்கே இறந்தாங்க கரூரில். அது மாதிரி கிட்டத்தட்ட 30 பேருக்கு மேலே வாபஸ் வாங்கிடுவாங்கங்கிற ஒரு பயமும் இருக்குது. 30 பேருக்கு மேலே வாபஸ் வாங்கினா அந்த கட்சி ரொம்ப கஷ்டம். அது மேலே வந்து திரும்பவும் அதை வந்து பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போனா விஜய் வந்து அந்த போட்டியிலேருந்து விலகிக்கலாங்கிற முடிவு கூட இல்லை. ஆமாம், அப்போ சொல்ல முடியாது. அப்போ வந்து ஏன்னா அறிவித்த பிறகு வந்து அது செய்ய முடியாது. ஏப்ரல் 6க்கு பிறகு இல்லை, அறிவிக்க முன்பு அந்த முடிவு வர முடியாது, வரமாட்டார். ஏன்னா இப்போ வந்து அவருக்கு இருக்கிற அதிகார வரம்பு வந்து எப்படி இருக்குன்னா, அவரை கூட சுற்றி இருப்பவர்கள் நிர்மல்குமார்லேருந்து ஆரோக்கியசாமி, ஆதவர்ஜுனா எல்லாம் தனித்தனியாக கேங்காக இருக்காங்க. நேற்று இரவு கூட ஒரு பேசியிருக்கு, சத்தம் போட்டிருக்காங்க. உங்களுக்குள்ளே இருக்க பெரிய பிரிவினை வந்து யார் பெரியவனுங்கிற பிரிவினையில் விஜயை நேரடியாக தலையிட்டு பேசியிருக்காரு. அவங்களுக்குள்ள நீங்கள் வந்து கொஞ்சம் ஒருங்கிணைந்து செயல்படுங்க, நீங்கள் ஆளாளுக்கு உங்கள் தனித்தனியாக செயல்படாதீங்க. ஆனால் யாரையுமே வந்து இது இன்னொரு சிக்கல் இருக்குதுல்ல. ஏற்கனவே இது மாதிரி இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு முறை காங்கிரஸுக்காக பணியாற்றிய போது கூட ஒரு கட்டத்தில் சரியாக இல்லாத போது பிரசாந்த் கிஷோரை தூக்குனாங்க அவங்க. அப்படி மாதிரியான எந்த முடிவும் எடுக்க முடியல. ஜான ஆரோக்கியசாமி மேலே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அவர் வந்து திமுகவுக்கு பின்னணியில் கூட செயல்படுகிறாரா அப்படிங்கிற ஒரு, ஏன்னா சில இடங்களில் யார் கூடயும் கூட்டணி சேர விடாமல் தடுக்கிறதே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பை வந்து ஆதவர்ஜுனா வந்து விஜய்கிட்ட சொல்லியிருந்தார். இப்போ இதெல்லாம் பல தடைகளை வந்து விஜய் உடைப்பார் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அது இது நிலைமையில வந்து ஃபார்ம் 26ல் சங்கீதா கையெழுத்து போடாதனால இவருக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. அதனால் இவர் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காருன்னு சொல்லிட்ட பிறகு அது சங்கீதா விவகாரத்தை பார்க்கும்போது அந்த 3 எழுத்து நடிகையினுடைய தாக்கத்தில் எல்லா விஜயும் அப்படி இருந்தாருன்னா இந்த வீடும் நல்லா இருக்காதுங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவர் வீட்டில் அவருக்கு ஓட்டு இருக்கா, அங்கே அந்த கேள்வியும் வந்து பெரிதாக வந்து கேட்கப்பட்டு எழுப்பப்பட்டு வருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். நிகழ்ச்சியை பங்கேற்று கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே இணைந்து நன்றி சார். நன்றி.